எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பனையூரா இல்லை தேனாம்பேட்டையான ஒரு ஸ்டேஜ் வந்து நேற்று மத்தியானம் விஷயம் தெரியாம காலை விட்டாரான்னு எனக்கு சந்தேகம் வருது. உங்கள்கிட்ட எனக்கு முன்னாடி உங்கள் பேர்லாம் அடிபட்டது தாவேக்காவுக்கு போவாங்க. நான் பேசி முடிச்சிட்டேன் போகக்கூடாது இதே வார்த்தையை சொன்னார். சத்யபாமா மேலே விட்டு ஃபோன் பண்ண வச்சாரு. நானே பாஜக தான். பாஜக இந்த கட்சியை நாளாக உடைக்கணும்னு பார்த்தது உடைச்சி நீட்டாக பண்ணிட்டாங்க 80%. பழனிசாமி பிஜேபி கூட்டணி வச்சுக்கோ ஓகே. பழனிசாமி எல்லாரோடையும் சேர்ந்து போன்னு சொல்லாம அவங்க சொல்ல தயாரா இல்லை. முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று ஏவுகணைகள் போல வீசி 2 கட்சி எய்ம் பண்ணி அடிக்குது இந்த கட்சி. இவ்வளவு பேர் கட்சி விட்டு எந்த ரூபத்துல போயிருக்கோம். தினகரனோட பின்னாடி போயிருக்கட்டும், ஓபிஎஸோட போயிருக்கட்டும், அவங்களாம் நம்மளோட இருந்தவங்க, எதிரிங்க இல்லை, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளியே போயிட்டாங்க சார். ஆகவே கொண்டாடுறது இல்லை. இந்த கட்சி அழிச்சு நாசம் பண்ணி இப்படிப்பட்ட பட்டியலை வாயிலிருந்து சொல்ல வச்சுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு சென்றது, ஓபிஎஸ் புதுக்கட்சி தொடக்க போகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ராஜவேலு. வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, நக்கீரனுக்கு நன்றி. ஒருங்கிணைப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் செங்கோட்டையன். நீங்கள்லாம் போய் பார்த்தீங்க. ஒருங்கிணைப்பு நடந்ததா என்ன, அதுக்கான முயற்சிகள் எடுத்தாராங்கிறது பெரிய அளவில் வெளியில் தெரியல. இப்போ இன்னைக்கு தாவேக்காவில் இணைஞ்சிட்டார். ஒருங்கிணைய முயற்சி எடுத்தவர் தாவேக்காவுடன் ஒருங்கிணைந்து விட்டார். அதுவும் ஒருங்கிணைப்பு தானே. ஒருங்கிணைய இங்கே முயற்சி எடுத்தவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். இதுதான் நடந்திருக்காங்க. அதனால் அவர் விஷயம் தெரியாமல் காலை விட்டாரான்னு எனக்கு சந்தேகம் வருது. அங்கே சேர்ந்ததை பற்றி சொல்லலைங்க. நாங்கள் ஃபார்ம் பண்ணி, நான் ஜேசிடி பிரபாகரன், கஜேந்திரன் இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பெரிய அளவில் ஒருங்கிணைப்பு குழுன்னு லெட்டர் எழுதி எல்லாம் பார்த்தோம். எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். ஃபோன் அடித்து பேசி எல்லாம். அந்த அம்மா மாத்திரம் எல்லோரும் வச்சு ஒரு நாள் பேசுகிறேன்னு சொன்னாங்க. அந்த ரிப்ளை வந்துச்சு. மீதி பேர்கிட்டருந்து ரிப்ளை வராது. பழனிசாமிகிட்டேருந்து இப்படி தான் ட்ரை பண்ணி எல்லாமே முடியாமல் போச்சு. அவர் ஆரம்பித்தார். ஒரு சமயம் அண்ணன் சக்ஸஸ் பண்ணிவிடுவார், நம்மளால தான் முடியல. நம்பினீங்க? இவர் பேசினா முடியும்னு. அவர் என்கிட்டயே மெயின் ரோட்டில் சந்தித்தோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கேருந்து வந்தேன், இவர் இங்கேருந்து வந்தார். அப்போ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, உங்களை வச்சு தான் எல்லாம் நடத்தணும். ஆகவே வெகு விரைவில் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். நான் பேசி முடிச்சிட்டேன் போகிறது இதே வார்த்தையை சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நீங்களாவது இந்த களத்தில் புகுந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. புரண்டு பிடிக்கிற 3 பேரை சரி பண்ண முடியாது. நாற்காலிக்கு 3 கால்னா அவங்ககிட்ட போய் நம்ம பேசி என்ன பண்ணுறது? குதிரையை பார்த்து கழுதுன்னு சொல்கிறவன்ட்ட போய் என்ன பண்ணுறது? ஸோ அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ரைட், ஓகே. அவர் அண்ணன் பண்ணி முடிச்சிட்டாருன்னு தான் நான் நினச்சி மகிழ்ச்சியாக இருந்தேன். ஃபோன் வரும்னு எதிர்பார்த்தேன். சென்னை கூட வாங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசும்பொன் போனார். பசும்பொன் ஐயா தேவர் ஜெயந்திக்கு அவர் போனது தவறு இல்லை. ஆனால் பசும்பொன் போனவர் பார்க்கக்கூடாதவங்கள பார்த்துட்டார். அந்த வேனில் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸையும் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன்ட்ட பேசுகிறதும், டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸரனும் சேர்ந்து அவரை பிரிண்டி தள்ளி விட்டாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. ஏன்னா அவர் டாமினேஷன் பண்ணுறாரு. யார்? தினகரன் நின்றுட்டு பேசுகிறாரு, இவர் அம்போன்னு நிற்கிறாருங்க. கொங்கு நாட்டிலேருந்து வந்தான்னு சொல்கிற அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இதெல்லாம் பார்த்துருப்பார் ராஜவேலு. பார்த்தாரு, இங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு பார்த்தாரு, ஃபோன் பண்ணி பார்த்தாரு. மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரனுக்கும் அந்த சத்யபாமா மேலே விட்டு ஃபோன் பண்ண வச்சார். எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு. அங்கே நடந்தது எல்லாரோடையும் பேசினார், எல்லாம் பண்ணி பார்த்தார் அவர். எங்களை பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட இருக்கோம். பட் அவங்க 2 பேரும் ஒத்து வரல சார். 3 பேரும் அந்தம்மா வரப்போகிறது இல்லை காம்ப்ரமைஸுக்கு. அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒருங்கிணைப்பாக இருக்கணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு தான் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் முதல்ல கொடுத்தாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு இவர் போகிறாரு, பின்னாடி பல தலைவர்கள் போவாங்க,
இன்றைக்கி அவர் மட்டும் போயிருக்கிறாரு, மற்றவங்க யாரும் போகல. இருந்தாலும் பின்னாடி போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அவரவர் இண்டிவிஜுவல் முடிவு. அவர் திடீர்னு பனையூரா இல்லை தேனாம்பேட்டையான ஒரு ஸ்டேஜ் வந்து நேற்று மத்தியானம். ஆமாம், அது ஒன்று ஓடிட்டு இருந்தது. நேற்று மத்தியானம்லாம் கன்ஃபியூஸில் ஓடிச்சு. அது என்னவோ தெரியல, அது அவருடைய சோபமோ என்னவோ. காலையில் நாங்கள் பார்த்தப்போ நானும் நண்பர்களும் தனியாக என்கிட்ட சொன்னது எந்த முடிவும் எட்டலை அப்படின்னு சொன்னார். அது நான் ஒன்றும் வரேன்னு சொல்லலை, அது வேறு விஷயம். ஏன்னா நமக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியாதா என்ன, அது அல்ல. அப்படி சொன்னார் அவர். அப்புறம் தான் போய் சபாநாயகரை பார்க்குறாரு, ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு. வாழப்பாடி ராமமூர்த்தி காவேரி இஷ்யூ ராஜினாமா கொடுத்தார். காவேரிக்காக ராஜினாமா செய்தார் மத்திய அமைச்சர். திருமாவளவன், அன்பு தோழர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் ராஜினாமா கொடுத்தார். எங்கள் சின்னத்தில் என்ன ஜெயிச்சிட்டீங்க நீங்கன்னு திமுக சொன்னப்போ உடனே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டார், எனக்கு வேண்டாம்னு சொல்லி. இப்படி ஒரு பர்பஸ் இருக்கணும் நீங்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு. ஏன் விஜய் கட்சியில் ஒரு எம்எல்ஏன்னு தான் கடைசி கூட்டத்தொடருக்கு தான் போயிட்டு வாங்கலை, யார் உங்களை வேணான்னு சொல்கிறா? அது ஒரு கம்பீரமாக இருந்திருக்கும்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 வருடங்களில் 6 மாதங்களை 7 மாதங்களை நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்க? மக்கள் சேவை செய்யலாம்ல. உங்களை கட்சி விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டான். நீங்கள் அதை முதல்ல நீக்கப்பட்டதை நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னீங்க, சரி அண்ணன் விட்டீங்க அதை. ஆனால் அடுத்து நான் என்ன சொல்ல வரேன், கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் வாக்களித்தார்கள். அப்போ நீங்கள் பாட்டு ரிசைன் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் அந்த மக்களுக்கு டியூட்டி டு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இப்போ பண்ணக்கூடிய செய்யக்கூடிய சேவைகளை எல்லாம் நீங்கள் நிறுத்தி வைப்பதற்கு காரணம் என்ன? என்ன பெரிய தியாகம்? பழனிசாமியே சரியில்லை, பொதுச் செயலாளர்களே எடுத்தது சரியில்லை அப்படின்னு நம்ம குறை சொல்கிறோம். அப்படின்னு பொழுது எதுக்கு போய் ராஜினாமா பண்ணணும்? நீங்கள் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு உங்களை எடுத்த ஒரு பெரிய ஆள் இல்லை. ராஜினாமா செஞ்சுருக்க கூடாதுங்கிறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ராஜினாமா செய்யக்கூடாது சார். ஏன் ராஜினாமா செய்யாமையே போய் தாவக்கவில் சேரலாம். உங்களை எடுத்துட்டாங்க ராஜவேலு, புரிஞ்சு கட்சியை விட்டு. நீங்கள் கட்சி விட்டு எடுத்தது எக்ஸ்பெல் பண்ணதை வருத்தப்படுறீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க, எடுத்துக்கிட்டும் பரவாயில்ல, மகிழ்ச்சி தான் எடுக்கட்டும்னு. அப்புறம் அடுத்த நாள் தூக்கம் இல்லை, அடுத்த நாள் வருத்தப்படுறேன்னு அண்ணன் சொன்னார். இப்போ அதுக்கு போய் ராஜினாமா கொடுத்தது என்ன பெருசு பண்ணுறது? என்னத்துக்கு ராஜினாமா கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். வாக்களித்த மக்கள் கோபிச்செட்டிப்பாளைய மக்கள் சார். பழனிசாமிக்காகவா நீங்கள் பழனிசாமி முகத்தை காமிச்சா ஜெயிச்சிங்க? நீங்கள் அம்மா தலைவர் ரெட்டை இதெல்லாம் வச்சு ஜெயிச்சிங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் சைன் பண்ணி கொடுத்தாங்க. 51 தொகுதி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றது, 2வது முறை 3வது முறை. அதில் இது ஒரு தொகுதி. அப்போ எதுக்கு போய் வேக வேகமாக ராஜினாமா ஃபார் வாட்? மனோஜ் பாண்டியா போயிருப்பார், அவர் எனக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குன்னு கேட்டு ராஜினாமா பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்ன தப்பு என்ன இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் தாவேக்காவை ஆதரிக்கிறேன்னு சொல்லி ஒரு தாவேக்கா எம்எல்ஏ மாதிரியே இருங்களேன். வாட் இஸ் த ராங்? டெல் மீ. அது போய் விழுந்தடிச்சிட்டு போய் ராஜினாமா கொடுக்குறதும் அது ஒரு எக்ஸ்போஷர் பெருசாக என்னவோ என்ன? அதனால் ஒரு கட்சியில் சேரணுன்னா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போகணும்னு உங்களை கட்சி விட்டு இல்லை. 2 மணி நேரம் பேசுனதெல்லாம் சொல்கிறாங்களே, என்ன சார் இது? யாருக்கிட்ட? விஜய்கிட்ட. அப்படியா? செய்தி ஓடிச்சு. ஃப்யூச்சரை பற்றி பேசிருக்கலாம், என்ன பண்ணலாம் போகலாம் அப்படின்னு. அவர் மட்டும் தானே போயிருக்கிறாரு, வேறு யாரும் பெருசாக போகலையே. எத்தனை பேரை சந்திச்சார்? உங்களை சந்திச்சார்? இல்லை, நம்மகிட்டலாம் அவர் அதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லைங்க. அதாவது அது கொஸ்டனே இல்லை. யாரும் எதுவும் நாங்கள் அதை பற்றி பேசலை. ஊரில் வந்தவங்கள்ட்டே அவர் சொல்லலை. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சஸ்பென்ஸாகவே கொண்டு போகிறார் அவர். ஊர்லேருந்து வந்தவொன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அவங்கள நேராக நான் பார்த்தேன். அவங்க தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாரு. அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரொம்ப பேருக்கு தெரியாது. அது தவறு இல்லையா? அது ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி, ஓப்பனாக சொல்லணும். இந்த முடிவு எடுத்துகிட்டே நான் போகிறேங்க, முயன்றேன் முடியவில்லை, நான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நான் பார்த்தேன், முடியல என்னால், முடியாத தருவாய் நான் பார்த்தேன். என்ன நோக்கத்திற்காக போகிறார்? இப்போ சில பேர் பிளானே பாஜக தான், அதோடைய எல்லாம் போய் சார். அது சும்மா பழிய போடுறது, அது ஒத்துக்க மாட்டேன். பாஜக வேலையை பாஜக முடிச்சிடுச்சு. பாஜக இந்த கட்சியை நாளாக உடைக்கணும்னு பார்த்தது உடைச்சிடுச்சு. இனிமேல் உடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ணாடி கிளாஸை உடைச்சிட்டிங்க, செதுருண்டு போயிடுச்சு. அப்புறம் எப்படி ஒட்ட வைக்க முடியுமா? அந்த வேலையை பாஜக நீட்டாக பண்ணிட்டாங்க. 80% ஃபினிஷ்ட். அவங்க என்ன நினச்சாங்களோ செஞ்சுட்டாங்க. இங்கே பக்கத்தில் உட்கார வச்சு, பழனிசாமி பிஜேபி கூட்டணி வச்சுக்கோ, ஓகே
அப்படின்னு தானே டீல் பண்ணார் அமித்ஷா. வாயை மூட்டு போ அப்படி இருந்தார்ல, இவர் மாத்திரம் மாலையை போட்டு அது போட்டு எதுவும் பேசலையே. அதே யார், அதே அமித்ஷா உள்துறை அமைச்சர் மனசு வச்சா, பழனிசாமி உஷார் எல்லாரோடையும் சேர்ந்து போன்னு சொல்லாமே, சொல்லலையே. இவர் மறுத்துருவாரா எடப்பாடி பழனிசாமி? அங்கே வாலாட்ட முடியாது. பிஜேபியோடைய ஒட்டு உறவு இல்லைன்னு சொன்ன எல்லாரும் போய் காலில் விழுந்துட்டாங்களா, அவரும் விழுந்துட்டார்ல. அதனால் அங்கே அவங்க சொன்னால் கேட்டிருப்பாங்க, அவங்க சொல்ல தயாராக இல்லை, கட்சி ஓட முதல்ல இல்லை அப்படின்னு. அது மாதிரி நடந்து போய் செங்கோட்டையனையும் கூட்டு இவர் அட்வைஸ் கேட்ட கேட்க போனாரோ, அவங்க சொன்னாங்களோ, அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. இப்போ வேலைக்கு ஆகலை, கட்சியை விட்டு அவர் எடுத்தப்போ பிஜேபி கண்டுக்கல. இப்போ அவர் அங்கே நடையை கட்டிட்டார். பிஜேபி செங்கோட்டையனை ஏமாத்திருச்சா? அப்படி ஏமாத்திருச்சுன்னு சொல்லுங்கள், ஏமாந்தது நம்ம தானே. அதனால் ஆகவே அதில் போயிட்டு அதில் போனவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு வியூவில் பார்த்தீங்கன்னா அவருடைய வியூவை கொஞ்சம் பொறுமையாக கூட இருந்திருக்கலாம், இல்லை அது அவருடைய விருப்பம். ஏன் அவசரப்பட்டார்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். நான் எப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 6 months இருக்குது எம்எல்ஏக்கு. ஒரு 1 month போக போக கொஞ்சம் ஆதரவாளர்கள் அவங்கவுங்கள திரட்டி எல்லாத்தையும் பண்ணி போகும்போது ஒரு எழுச்சியோடு போயிருக்கலாம். பல தலைவர்கள் அவர் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். அவர் போகும்போது தனி மனிதராக போகிற மாதிரி போகிறாரு. அது காரணம் எனக்கு தெரியும். இப்போ அவர் போனதை தாவேக்கா அந்த கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. தப்பு இல்லை சார். ஒரு அதிமுகவில் மூத்த தலைவர்கள் நான் அம்மா காலத்திலேருந்து இருக்கோம் சார். நாங்கள் இதில் ஒருத்தர் போகும்போது என்ன ஆகும், ஒரு பெரிய பேச்சாளர், ஓரோட்டர், அம்மாவுக்காக வழக்குகளுக்கு போனோம். நான் 11 ஆண்டு காலம் சுற்றியிருக்கேன், பிணை கொடுத்துருக்கோம், ஏதோ பண்ணியிருக்கோம். நாங்கள் இது வரலாறு இருக்குது எங்களுக்கு, அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அப்போ ஒரு புது கட்சி இப்போ ஆரம்பித்த கட்சியில் போய் சேராருன்னா அவங்க கொண்டாட தான் செய்வாங்க. பார் பழனிசாமி, பார் யார் வந்திருக்கா, பார் பார் மகனே பார், இங்கே பார் கேஎஸ் பாருன்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும், அது அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் இவருக்கு என்ன எய்முன்னு இருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ சொல்கிறேன், இவருக்கு என்னங்க, ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு சீட்டு தாவேகாவுக்கு கிடைச்சதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படின்னா, ஏகப்பட்ட வாக்காளர்கள் அவருக்கு அந்த கோபியில் ஆதரவாக இருக்காங்க. ஒரு 30,000 40,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே தோப்பு கிடாச்செல்லாம் தனியாக நின்னார், சிம்பிளே இல்லாமல் 10,000 ஓட்டு வாங்கினார். சீட்டு கொடுக்கலன்னு கதறிட்டு போய் அப்புறமா தனியாக நின்று காமிச்சார். இன்றைக்கி திமுகவில் மாவட்ட கழக செயலாளர் இருக்கார், முன்னாள் அமைச்சர், அன்பு நண்பர். அதே மாதிரி இவருக்கு ஒரு 30,000 40,000 வாக்குகள் இருக்குது எனக்கு தெரியும். இன்னொரு 30,000 வாக்குகள் வேணும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா அது விஜய்கிட்ட இருக்குது. அந்த வாக்குகளை பெறுவதற்கு இது அவர் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு உதவும். புரியுதா உங்களுக்கு? அந்த கால்குலேஷன் இவருக்கு இருக்கும். ஒரு மூத்த லீடர் இங்கே வரட்டும் அப்படின்னு இப்போ நான் பாட்டு பண்ணினேன், அது மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்படி என்னுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா, புகழேந்தி ஒரு ஆள் போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேரில் சந்தித்தேன். நான் பெரிய ஆளா சின்ன ஆளா, நான் பெரிய ஓராட்டர், விஷயம் தெரியும் அப்படிலாம் இல்லை. நான் செங்கோட்டையன் மரியாதை கொடுத்து அங்கே போய் சந்தித்தேன். இது பெரிய நியூஸ் ஆச்சு. வேறு யாரும் எந்த லீடரும் போகல சார். அந்தந்த லீடரும் ஆளுங்களை ஆதரவாளர்களை ஓபிஎஸ் அனுப்புறது, இன்னொருத்தர் தனி கட்சி நடத்துகிறாரு அவர் அனுப்புறதுலாம் இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் நேர்லேயே பார்த்தேன் நான். நல்லா கவனிங்க, செங்கோட்டையன் முயற்சி இணைக்கணும்னு போனார். அந்த முயற்சி வெற்றி பெறல, ஆனால் அப்ரோச் பண்ணார். இந்த 3 பேர்த்திட்டையும் பேசினார். அதெல்லாம் நடந்தது. யாராவது ஒருத்தர் செங்கோட்டையனை தேடிட்டு போயிருப்பாங்களா? ஓபிஎஸும் போகல, சசிகலாவும் ஓபிஎஸும் போகல சார். நான் எதிர்பார்த்தேன் சார், நான் போன மாதிரி இவங்களும் வருவாங்க அவரை தேடிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துக்குன்னு எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்கிறதுக்காவது போகணும் இல்லை? நம்ம முன்னாள் அமைச்சர்கள் வீட்டிலாம் ரைடு நடந்தால் எல்லோரும் விசாரிக்க போகிறான்ல, இழ வீட்டுக்கு விசாரிக்க போகிற மாதிரி. உடனே எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிறான், அங்கே போய் விசாரிக்கிறான். அவனை ஒரு பொம்பளையை பிடிச்சி பேக்கை பிடிச்சி இழுத்து அதை பிடிச்சி எல்லாம் அசிங்கம் பண்ணுறானுங்கல்ல, அது மாதிரி விசாரிக்கிறதுக்காவது போகணுமா இல்லையா? கட்சி விட்டு எடுத்த பின்னாடி அப்போயாவது போய் பார்த்து அவரை விசாரிக்கணுமா இல்லையா? ஆகவே இதெல்லாம் இங்கே நடக்கலை. அதை சசிகலா பண்ணலை, அந்த அம்மா என்ன ஓபிஎஸ் பண்ணலை, இன்னொருத்தர் கட்சி ஆரம்பித்து நடத்துகிறாரு அவரும் பண்ணலை. அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாரு அவர். என்னை போல் கூட இருந்தவங்க அவங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும் போகணும் வரணும்னு பேசுகிறாரு.
ஆனால் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டார். என்ன, சரியாக வராது, இவங்க சேர மாட்டாங்க இருந்தால் இப்படியே தான் இருக்கணும், நமக்கு எதிர்காலம் எல்லாம் போய்டுங்கிறதுக்காக நான் சரி தேர்தல் வருது எம்எல்ஏ ஆகிடுவோன்ட்டு போயிட்டார். எஸ் 100, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது சார். இப்போ நான் இவர் இப்போ நான் கேட்குறேன், அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், தப்பு கிடையாது. நான் என்ன கேட்குறேன், விஜய் முகத்துக்காக தான் ஓட்டு விடும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுக்காக ஓட்டு விடும். சண்டை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அத்திக்கடவு அவினாஷ் திட்டம், அதில் தலைவர் படமும் அம்மா படமும் இல்லை, அவங்க தான் வித்திட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. அதுதானே தகராறு. உங்களுக்கும் பழனிசாமிக்கு ஏற்பட்ட முதல் தகராறு. மாவட்டத்தில் ஏகப்பட்ட குழப்பம். 2 ஃபேக்ஷன் ஆகிடும்ல. எடப்பாடின்னு ஒரு கேண்டிடேட்டை போடுவார், இவரும் போய் அங்கே நிற்பார். சின்ன முடிவாகலை விடுங்க நீங்கள், அது இந்த ஓபிஎஸ் கையில் தான் இருக்குது. இன்னும் மோசம் பண்ணணும் இருக்கவனுங்கன்னு நினச்சாருன்னா வர தேர்தலையும் யாரையும் அவர் நிறுத்த மாட்டார். அவர் நிறுத்தி ஒரு 20-25 பேரை நிறுத்தி ஏ ஃபார்ம் பி ஃபார்மை ரிலீஸ் பண்ணார்னா ஃபினிஷ்ட் ரெட்டையில். எனக்கு தெரியும், அடிச்சுக்கிறேன், சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. அதனால் அவரும் அமைதியாக எதோ பண்ணுறாரு. ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்கெல்லாம் ஒரு சைடில் ஆதரவாக தான் போகிறாங்களான்னு சந்தேகமாக வருது. புரியுது உங்களுக்கு? இவங்க செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் அவரை கை ஓங்கி போகிறதுக்கு காரணமாக இருக்கோன்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு வருது. அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் பற்றி பேசுகிறீங்க, அவர் ஒரு டைம் கொடுத்துருக்குறாரு, மீண்டும் ஒருங்கிணைந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அந்த குழுவை வந்து கட்சியாக மாத்திரன்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ நேரம் ஒழுங்காக பேசிட்டு இருந்தீர். ஒரு ராஜவேல் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. நக்கேரிலிருந்து வந்திருக்கீங்க. ஏங்க இனிமேல் நடக்குமாங்க? போகிற போக்கில் வைத்திலிங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. பாவம், அவர் உடம்பு செல்லாமல் இருக்கார் அண்ணன். இவரோட அழிவுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். எதையுமே செய்ய விடாமல் தடுத்து நின்னாங்க அவரும் மனோஜ் பாண்டியனும். பண்ருட்டியார் சொல்லியும் கேட்கல, அண்ணன் சொல்லி. அப்படிலாம் இருந்த பின்னாடி நீங்கள் வந்து இப்போ வந்து போய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இது என்ன கடையில் போய் வடை வாங்குகிற விஷயமா? கட்சி ஆரம்பிக்கிறது அது அப்ளிகேஷன் போடணும், ஃபில்லப் பண்ணணும், கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் லிமிட்டேஷன்லாம் கிடையாது. கழகமாக மாற்றுறதுனா என்ன கழகமாக மாற்றணும்? என்ன செஞ்சுட்டு நீங்கள் 2 வருஷமாக நீங்கள் எல்லாம் ஒருங்கிணையும் சொல்லி பார்த்தோம், யாரும் ஒத்து வரல. சரி இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறோம், 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கவங்கள அந்த பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு போடக்கூடிய ட்ராமா சார் அது. இருக்கவங்களாம் போயிட்டுருக்காங்கல்ல. மனோஜ் பாண்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட இருந்தார், போயிட்டார். ராஜவேலு வைத்திலிங்கம் தான் போவாருன்னு சொன்னீங்க, அவரும் போகலையா? அன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் போனால் வேணாம் நான் சொல்ல போகிறாங்க. அவர் என்னை பார்த்து ஒரு காலத்தில் சொன்னார், திமுகவுக்கு போக போகிறார், புகழேந்தியா தான் வெளியே போனார்னு. இன்றைக்கி நல்லா பூரா பாராட்டுறாங்க. அவருடைய ஸ்டாண்டில் நிற்கிறார் புகழேந்தின்றாங்க. ஆகவே என்னை பார்த்து சொல்லிவிட்டு அப்புறம் மனோஜ் பாண்டியன் போயிட்டார்ல. ஸோ கட்சி அப்படிங்கிறது நீங்கள் இந்த கட்சியில் சார் நான் என்னது கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் சார், செங்கோட்டை அண்ணனுக்காக நான் சொல்லலை, இதை நல்லா கேளுங்க ராஜவேலு, வெரி இன்ட்ரெஸ்டட். என்னென்னா காலம்பூரா மந்திரியாக இருக்கணுமா, காலம்பூரா எம்எல்ஏவாக இருக்கணுமா? அந்த எம்எல்ஏ பதவிக்காக தான் போயிருக்காரு. அதுதான் சார் அவருடைய நோக்கமாக இருக்கும். வேறு என்னத்துக்காக போவார் அங்கே போய்? காரணம் சொல்லுங்கள். அவர் ஒன்றும் நான் தப்பாக பேசலை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இது. அங்கே போனால் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு எலெக்ஷன் நிற்க மாட்டாரா? நான் தேர்தலில் நிற்காமலேயே விஜயை தூக்கி நிறுத்தப் போகிறேன் சொல்லுங்கள். அப்புறம் அரசியலில் பயணிக்கிறவங்க, தேர்தல் அரசியலில் வந்தவங்க, அது என்ன சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், அனுபவிச்சிட்டீங்க பல பேர். வயது மூப்பு அதையெல்லாம் பேச வரல நான், அவருக்காகவும் சொல்லலை. ஒரு 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 5 வருஷம் வேஸ்ட் பண்ணார் கேபி முனுசாமி, ராஜ்யசபா எம்பி. உங்களுக்கு தெரியும், எம்எல்ஏக்கு நின்று போன தடவை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க, மினிஸ்டராக இருந்துட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு கட்சியில் மேலே பொறுப்பில் இருந்துட்டீங்க. அப்படி இருந்த நீங்கள் ஒரு இளைஞர்களுக்கு வழி விடுங்களேன். அங்கே அந்த கட்சியில் இருக்க பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த தொகுதியில் வழி விட்டு பின்னாடி இருந்து அவங்கள இயக்குங்க. அவங்கள எம்எல்ஏ பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஏன் இந்த மனப்பக்குவமே வரமாட்டேங்குது ராஜவேலு? இது அம்மாவுக்கு இருந்ததில்லை, தலைவருக்கு இருந்ததில்லை. ஒரு சாதாரண கண்டக்டரும் சாதாரண டீ ஆத்துறவங்களும்
சாதாரணமாக உழைப்பாளர்களும் மற்றவங்களும் எங்கேயோ மேலே வந்தாங்கல்ல, வந்தாங்களா இல்லையா? அம்மா பண்ணாங்களா இல்லையா? அதே நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. இதை தொகுதியில் இருக்க தொண்டர்கள் கேட்குறாங்க ராஜவேலு. ஆகவே கட்சியெல்லாம் சும்மா ஏமாத்துகிற வேலை அது. எந்த 15ஆம் தேதி எந்த கட்சியும் ஆரம்பிக்க முடியாது. 24ஆம் தேதி தலைவர் நினைவு நாள், டிசம்பர் 5 அம்மாவுடைய நினைவு நாள், என்ன 25 கிறிஸ்மஸ், 24 நினைவு நாள் தலைவருது. இப்படி டிசம்பரில் பல விஷயங்கள் வரும். ஆனால் இங்கே கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஏமாத்துறதுக்கு. நம்மிடம் இருக்கும் என்ன, அந்த 1000ல் ஒருவன் படத்தில் வரும்பொழுது, நம்மிடம் உள்ள அடிமைகளோ மிகவும் நல்லவர்கள், வாய் தான் அப்படின்வாங்க. இங்கே வாயும் கிடையாது பாவம். அவங்க ஏங்கி தவிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஏதாவது பண்ணுவாரான்னு. ஆகவே அவர் அவங்களுக்கு நல்லது பண்ணால் பண்ணிட்டோம், இல்லாட்டினா தெருவில் நிறுத்தினாலும் அவர் இஷ்டம்தான். ஒரு ஓபிஎஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அது நடக்காது. கட்சி ஆரம்பிக்கப்பட மாட்டாது. திமுகவுக்கும் போக முடியாது, வெளியிலையும் வேற எங்கேயும் போக முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காமல் இருக்குது, ஆனால் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ செங்கோட்டையன் ஒரு வழி காட்டியிருக்கிறார், இனிமேல் போவாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இவர் கரெக்ட். பட் ஆனால் பிரச்சனை அது இல்லை உங்களுக்கு. நீங்கள் நல்லா எனக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த பாதிப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கிளியராக சொல்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகம் 6 மாதங்களுக்கு முன்னர், ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு அப்ளிகேஷன் போட ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ளிகேஷனை பல வருஷத்துக்கு முன்னாடியே மைத்ரேயன் போட்டார். உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். நான் அன்வர் ராஜா ஷேக்கியில் இருந்தார். சின்னமாக 24 எம்எல்ஏ வச்சுருக்காங்கன்னாரு என்கிட்ட. நான் வேடிக்கையாக சிரிச்சையோ, இவங்க என்ன இல்லாத பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு. ஏன் இப்படி பேசுகிறாரு இவர்? உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தான் டிஸ்கஷனு. அவரும் வெறுத்து போயிட்டார். அதே மாதிரி மைத்ரேயன் போட்ட அப்ளிகேஷனை அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. டோரை திறந்துட்டாங்க திமுக. எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓபிஎஸ் அணி காலி ஆகிட்டே இருக்குது. திமுக விடாதீங்கன்றாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இவர் விஷயம் தெரியாமல் போய் பார்த்துட்டு பூச்செண்டை கொடுத்துட்டு வர்றாரு. காலி எல்லாம் ஒவ்வொருத்தராக போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் தேடி போய்கிட்டே இருக்காங்க சார். உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவேக்கா கதவே திறக்காமல் இருந்துச்சு. 41 பேர் இறந்தாங்க. அந்த இதெல்லாம் பண்ணல, கதவே திறக்காமல் இருந்தது. இப்போ அவங்களும் கதவை திறந்து வச்சுட்டாங்க, இவங்களும் கதவை திறந்து வச்சுட்டாங்க. யார் போகிறா? அதிமுகவிலேருந்து லைனாக போகிறாங்க. அதிமுகவுக்கு யாராவது வராங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் போகிறாங்க சார். ரைட்டில் போகிறாங்க, இல்லை லெஃப்டில் போகிறாங்க. ஏன் ஏடிஎம்கேக்கு யாரும் வர்றதில்லை? இழப்பு தானே அது. செங்கோட்டையன் பண்ணது பேரிழப்பு இல்லையா? சாதாரண இழப்பா? கேட்டால் இன்றைக்கி பதில் சொல்கிறார் பழனிசாமி. அவர் இங்கே இல்லை, வெளியே போயிட்டார். அவர்கிட்ட தான் கேட்கணும். யார் தான் இருக்க போகிறோம் அவங்க கூட? கடைசியாக 2 பேர் தான். ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று அவருடைய பிஏ. விட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் பக்கத்தில் அவர் தான் இருப்பார். கடைசியாக மிஞ்சிறது அதுதான் மிஞ்சம். இல்லை சார், எவ்வளோ பேருன்றீங்க? எத்தனை தலைவர்கள்? 50-60 பேருங்க பேர் சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்கள் வெளியேறியது 50-60 பேர். நிறைய எம்எல்ஏஸ், எம்பி எல்லாம் ஏகப்பட்ட பேர். அப்போ என்ன அர்த்தம் அது? போக போக ஒரு மனசுக்கு ஐயோ நம்மளை விட்டு போகிறாங்களே அப்படின்னு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் வெளியில் போகிறாருன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா, அவர் நல்ல மனிதராக இருந்தார்னா ஃபோனை போட்டது என்னென்னு கேளுங்கன்னு சொல்லி வர சொல்லுங்க காலையிலம்பாங்க. யாரையும் இழக்க தயாராக இருக்க மாட்டாங்க சார். தலைவரும் அப்படி தான். இப்படிப்பட்ட வளர்ந்த இயக்கம், வளர்க்கப்பட்ட இயக்கம் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ பழனிசாமியினுடைய திட்டம், எண்ணம் எல்லாமே இந்த கட்சியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணும், தரைமட்டமாக்க வேண்டும். செங்கோட்டையன் போகிறதுனால இழப்பு, அதிமுகவுக்கு இழப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு பக்கம் திமுக திறந்திருக்கு, இன்னொரு பக்கம் தாவேக்கா திறந்திருக்கு. இப்போ திமுக போயிட்டு இருந்தாங்க, இப்போ புதுசாக செங்கோட்டையனுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? யார் நான் விசுவாசமானவங்கள வச்சுருப்பாரு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? முடிஞ்ச வரைக்கும் நான் உட்காந்து நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி அப்படியே எழுதினேன். என்னுடைய நினைவலைகளில் இவங்க இருக்காங்க. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஷாக் ஆகிடுவீங்களா? உங்களுக்கு தலை சுற்று வரும். 2 வரும். நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா மூத்த தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போற்றி புகழ் பாடப்பட்டு ஐநா சபை வரைக்கும் அனுப்பப்பட்ட பண்ருட்டியார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவரை முதலமைச்சராக்கின வி.கே. சசிகலா, இவரை முன்மொழிந்த ஓபிஎஸ் அண்ணா முன்னாள் முதல்வர்.
அப்புறம் K.A. செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், JCT பிரபாகரன் முன்னாள் MLA, அன்வர் ராஜா முன்னாள் MP, இன்பத்தமிழன் முன்னாள் அமைச்சர், கொரடா நரசிம்மன், M. ஆனந்தன் முன்னாள் அமைச்சர், பாண்டியம்மாள் ex-MLA, செஞ்சி ஏழுமலை MP MLA, ரத்ன சபாபதி ex-MLA, ரத்னவேல் ex-MLA, ஓம் சக்தி சேகர் ஸ்டேட் செக்ரட்டரி பாண்டிச்சேரி, பாலகங்காதரன் ex-MLA, என் ஃப்ரெண்டு சையத் கான் ex-MP, வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர், ஆறுகுட்டி முன்னாள் MLA, கோவிந்தராஜ் கிருஷ்ணகிரி முன்னாள் MLA, KP கந்தசாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோகர் அந்த கொரடாவாக இருந்தார் திருச்சி, அப்புறம் போய் இங்கே போனார் அங்கே போனார் போயிட்டு, அப்புறம் அதுக்கு பின்னாடி தோப்பு வெங்கடாச்சலம் முன்னாள் அமைச்சர், இன்றைக்கி திமுகவில் இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு ஓரளவுக்கு அங்கே போயிட்டார், போய் செட்டில் ஆகிட்டார், மாவட்ட செயலாளர் இருக்கார். கோபாலகிருஷ்ணன் ex-MP, தங்கத்தமிழ் செல்வன் அருமை என்னுடைய சகோதரர் மாதிரி ஃப்ரெண்டு ex-MLA, மனோகரன், சுப்புரத்தனம் ex-MLA, நவநீத கிருஷ்ணன் ex-MP, விஜிலா சத்யானந்த், எதிர்கோட்டை சுப்பிரமணி, உமா மகேஸ்வரி, மறைந்த வெற்றிவேல், மறைந்த சுந்தரம், ஆர் லட்சுமணன், இப்போ நம்ம விழுப்புரம் MLA DMKல போயிருக்கார், அவர் தான் தோக்கடிச்சார் இவர் CV சண்முகத்தை, கணபதி கோவை, SR பால சுப்பிரமணியம் அம்மா கடைசியாக கூட்டி MP கொடுத்தாங்க, PG நாராயணன், கோவிந்தராஜ் ex-MP, மனோஜ் பாண்டியன் இப்போ இங்கே ரீசெண்டாக போனவர், பழனியப்பன் முன்னாள் அமைச்சர், செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், கோபால் ex-MP, அவரோட மகன் பார்த்திபன் ex-MLA, VP கலைராஜன் என்னுடைய உடன்பிரபா சகோதரர், பிரபு CR சரஸ்வதி கள்ளக்குறிச்சி MLA பிரபு ex-MLA, சாருபாலா தொண்டைமான் ex-மேயர், மைத்ரேயன் ex-MP, ரங்கசாமி தஞ்சாவூர் ex-MLA, கதிர்காமு அங்கே பெரியகுளம் தேனியில், அப்புறம் ஸ்ரீதர் சேலம் வெங்கடாச்சலம், உடுமலைப்பேட்டை தங்கவேல், அடுக்கிக்கிட்டே போகலாம் சார். பெரிய லிஸ்ட்டாக இருக்கு. 50-60 பேர். நான் தான் சொல்கிறேன், இன்னும் எவ்வளோ பற்றி. இதாவது நான் என்ன இப்போ உங்களுக்கு படித்து காமிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, MLA MP ex-மினிஸ்டர் தான் ஓரளவுக்கு என்னுடைய நினைவலைகள் இருந்து கொண்டு வந்து அந்த நண்பர்களை சொல்லியிருக்கேன். இதில் இல்லாமல் பொறுப்பில் உள்ள கட்சி பொறுப்பில் உள்ளவங்களும் போயிருப்பாங்க. ஆமாம் சார், போயிட்டாங்க. MLAs போயிட்டாங்க, MPs போயிட்டாங்க, இவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், இவ்வளோ பேர் கட்சி விட்டு எந்த ரூபத்தில் போயிருக்கோம். தினகரனோட பின்னாடி போயிருக்கட்டும், ஓபிஎஸோட போயிருக்கட்டும், என்னோட அண்ணன் இவர் இருக்கார், யார் JCT பிரபாகரன் இருக்கட்டும், கூப்பா கிருஷ்ணன் நாங்களாம் இருக்கோம். எப்படி வேணாலும் எந்த விதத்தில் வேணாலும் போயிருக்கட்டும் சார். எவ்வளோ பெரிய அடி. நீ பொதுச் செயலாளர்னு உன்னை சொல்லிட்ட பின்னாடி போனவங்களுடைய பட்டியல் 50-60 பேரை நான் படித்து காமிச்சிருக்கேன். இன்னும் பல பேர் விட்டு போயிருக்காரு, உட்காந்து தேடி எடுக்கணும். என்ன சார் இது? செங்கோட்டையன் பேசுனது எடுத்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அண்ணன் போனதை அத்தனை பேரும் அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அம்மாவால் MP ஆக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர்த்த இழந்திருக்கோம். நான் பட்டியல் போட்டு சொன்ன பாருங்க, அவங்களாம் நம்மளோட இருந்தவங்க, எதிரிங்க இல்லை, நமக்கு நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள். வெளியே போயிட்டாங்க சார். வெளியே போக போக அனுப்பிச்சுக்கிட்டே இருக்க. என்னைக்கு ஒன்று நீயே நீக்க போறியோ எனக்கு தெரியாது. வேதனையா இல்லை? ஆகவே கொண்டாடுறது இல்லை. இது எத்தனை பேர் வந்தாங்க எனக்கு சொல்லுங்கப்பா, எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லுங்க. பொன்னையனை சொல்லுங்க. உண்டா? சொல்ல முடியுமா உங்களால்? வேற கட்சியிலிருந்து வந்தாங்கன்னு இந்த கட்சியை அழித்து நாசம் பண்ணி இப்படிப்பட்ட பட்டியலை வாயிலிருந்து சொல்ல வச்சிங்க. அத்தனை பேர் ஏதோ ரூபத்தில் ஏடிஎம்கேலிருந்து நீ பொறுப்பெடுத்த பின்னால் வெளியிலே போனவர்கள். நல்லவங்க கூட இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோ பழனிசாமி. ஒன்றே திருந்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒழுங்காக கொண்டு போ, இல்லை கட்சி காணாமல் போயிடும். 2 பக்கமும் டோரை திறந்து வச்சுட்டான். எனக்கு முன்னாடி உங்கள் பேர்லாம் அடிபட்டது தாவேக்காக போவாங்க. நான் என்னைக்கோ போயிருப்பேன் சார், மனசு வச்சுனா என்னைக்கோ போயிருப்பேன். சிலவற்றை சொல்லவே முடியாது. அழைப்பு வந்தது போயிருப்பேன், இல்லை நானாக முடிவு பண்ணி போயிருப்பேன். அவசரப்படலை நான். ஏன்னா இந்த இயக்கம் கம்ப்ளீட்டாக அழியுது. தொண்டர்கள் குமுறுறார்கள், ரத்தம் சிந்துறான், கண்ணீர் சிந்துற. இந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொருத்தரும் போகிறதும் சினிமா பார்க்குற மாதிரி ரசிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கட்சி முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று 2 பக்கமும் இருந்து ஏவுகணைகள் போல வீசி 2 கட்சி எய்ம் பண்ணி அழிக்குது இந்த கட்சியை. தலைவரும் அம்மாவும் வளர்த்த இயக்கத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை போராடுவோம் ராஜவேலு. என்ன இருக்காது நடத்த. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.